குறிப்பிட்டிருக்கிறார். சைத்தன்ய மகாபுரு மறைந்த பிறகு இந்த அபசம்பிரதாயங்கள் தோன்றியது. அது ஒன்று அவுலா, பவுலா, ஜாதி கோசாய், ஸ்மார்த்தா, சூடதாரி, கௌராங்க நகரி, தாரவேஷா போன்ற 13 விதமான அபசம்பிரதாயங்கள் இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 4 விதமான சம்பிரதாயங்கள் இருக்கு. பிரம்ம சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். ஸோ இந்த 4 சம்பிரதாயத்தின் நாம் பின்பற்ற வேண்டும். நாம் ஏதாவது ஒரு சம்பிரதாயத்தை பின்பற்ற வேண்டும். ஸோ இந்த 4 சம்பிரதாயத்தை கடந்த எந்த விஷயங்களும் அபசம்பிரதாயம் என்று கருதப்பட வேண்டும். ஸோ ஹராவ பக்தஸ்ய குதோ மகத் குணாத், பகவான் விஷ்ணுவுக்கு பக்தி தொண்டு செய்யாதவர்கள் எல்லாருக்கும் நல்குணங்கள் குறைவாக தான் இருக்கும். பகவான் விஷ்ணுவுக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் நல்ல குணங்கள் நிறையவே இருக்கும். பகவான் விஷ்ணுவுக்கு பக்தி தொண்டு செய்யாதவர்களுக்கிடம் நல்ல குணங்கள் குறைவாகவே இருக்கும். நல்ல குணங்கள் எங்கே இருக்கும்